பாஜக வேட்பாளர் பட்டியலில் தேசிய கட்சிகளை பொறுத்தவரை வேட்பாளர் பட்டியலில் அங்கங்க இதான் இருக்கும். மோடி அதை கொடுக்க இருக்கும்போது சில குள்ளநெறிகளும் நந்திகளும் குறுக்க நின்று அதை மறைக்குதுன்னு தான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த என்டிஏ ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஆகல அப்படின்னா பெரிய வீழ்ச்சி தானே எடப்பாடி பழனிசாமிக்கு. கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு புரிஞ்சுதானே இவரு 4 விழுக்காடு கொடுத்திருக்கிறாரு. 30 விழுக்காடு பலத்துக்குள்ளதான் தமிழக என்டிஏ இருக்குது. பரையர் ஓட்டுக்கு நம்ம தான் அதிபதி காட்டணும்னு சீமான் ஒரு பெரிய த்ரெட்டா வராரு. விஜய் ஒரு தோற்றம் இருக்கு, இதுக்காக அவரு களத்துக்குள்ள நிற்கிறாரு. பாஜக வேட்பாளர் பட்டியல் கடும் இழுபறி. அண்ணாமலை பேரு அண்ணாமலை நிக்கணும்னு வற்புறுத்துறாங்க. என்ன பொறுத்தவரை அண்ணாமலை நிக்கிறது சரியில்லை. இந்த தேர்தலை விட்டு அவர் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அதிமுக காரங்க அண்ணாமலை நின்னா திமுகவே ஓட்டு போடுவான். ஆனா கோவை வடக்கு வானதிக்கா அண்ணாமலைக்கான்னு ஒரு பெரிய பேசு இல்ல. வானதியே அதுல நின்றுட்டு போறது நல்லது. வானதியும் நல்ல கேடர் தான், நல்ல உழைப்பாளி தான். அண்ணாமலைக்கு எதிராக இவங்க எல்லாம் சதி திட்டம் போட்டு செயல்படுறதும், மோடியே ஜாதி அடிப்படையில் பிரதமராக இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நயவஞ்சக நரியும் அதுக்குள்ள கூடி கும்மால அடிக்கிறது தான் முகத்திரையை கிளிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இதுல ஒரு 5 தொகுதி ஜெயிச்சா போதும்னு பாஜக முடிவு பண்ணிச்சு. ஒட்டுமொத்தமா அந்த 18 விழுக்காடு வாக்குல இவருக்கு ஒரு 10 விழுக்காடு வாக்கு தான் அதிகபட்சமா கிடைக்குங்கிறது என்னோட எண்ண நோக்கம். எடப்பாடிக்கு ஆதரவாட்டு குறைஞ்ச சீட்டு கிடைச்சாலும் போதும்னு கட்சிக்கே துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பெரிய மனுஷன் சின்ன புத்திகள்லாம் அங்க இருக்கு. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. பாஜக வேட்பாளர் பட்டியலில் தேசிய கட்சிகளை பொறுத்தவரை வேட்பாளர் பட்டியலில் அங்கங்க இதான் இருக்கும். கன்னியாகுமரி நார்வேல பொறுத்தவரை காந்தி அண்ணனுக்கு அன்னைக்குள்ள ஒரு சிம்பதி. அவர் 80 வயசு ஆகுது. பொன்னாருக்கும் அந்த சிம்பதி கேண்டிடேட்டாக கொடுத்தா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொன்னாருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். பொன்னாரை பொறுத்தளவில் அவர் இந்து நாடார்கள் வேளாள கவுண்டர்களோட இந்துத்துவாக்கு பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்து இயக்கத்துக்கு அடையாளம் கொடுத்தது எங்கள் ஐயா தான்லிங்க நாடார் தான். அதை மோடி ரெகனைஸ் பண்ணணும். மோடி பண்ணுவார். சில இடையில உள்ள சில குள்ளநெறிகள் அதை தெட்டி திரிக்க பார்க்கலாம். பட் மோடிக்கு அது தெரியும். மோடி அந்த இதை செய்திருவார் நம்புகிறேன். பொன்னார் போன்றவங்களாம் ராஜ்யசபா கொடுத்து மத்திய அமைச்சர் ஆக்கணும். இந்த நாடார்கள் இந்த இயக்கத்துக்கு செய்த தியாகத்திற்கும் பொன்னார் தன் வாழ்க்கையை இந்த இயக்கத்துக்கு அர்ப்பணித்ததுக்கும் அவர் மக்களை சந்தித்து 2 தடவை எம்பி ஆகி அமைச்சரானாரே தவிர கட்சி அவருக்கு இதை தாண்டி பெரிய அளவில் எதுவும் செய்யலைங்கிறது இந்த நாடார்களுக்கே இத்தனைக்கும். ஆனால் இந்த நாடார்களுக்கு தாளிங்க நாடாருக்கு விஜயதசமி விழாவில் RSSல சிறப்பு அழைப்பாளரை கொடுத்து மரியாதை செலுத்தினாங்க. கட்சியில் சிவநாடாருக்கு பண்ணாங்க. இது ISRO சேர்மனாட்டு சிவன் நாராயணன் இவங்களுக்கெல்லாம் பண்ணாங்க. மறுக்க வரல. நம்ம சில அதில் அங்கீகாரங்களை கொடுத்தாலும் கூட வெள்ளாள கவுண்டர்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த நாடார்களின் தியாகம் அதிகம். இந்த நாடார்கள் மோடி கூட அதிகாரமோ இல்லையோ மோடி கூட ஆல்வதர் ஃப்ரெண்டாக நின்னாங்க. வெள்ளாள கவுண்டர் ஜெயலலிதா பின்னாடி தான் போனாங்க. அப்படி இந்துத்துவாவில் இருந்தவங்க அப்படி ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வரை அப்படி ஜெயலலிதா போட்ட அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் ஃபுல்லாக அவங்க மயங்கி போய் ஜெயலலிதாவுக்கு தான் நின்னாங்க. பாஜகவுக்கு தனிச்சு நிற்கும் போது அவங்க ஒன்றும் பெரிய அளவில் போடலை. இப்போ அண்ணாமலே நம்ம அந்த வகையில் பார்க்கல. அவர் எல்லா ஜாதிக்கும் பொதுவான ஒரு கெப்பாசிட்டி உள்ள தலைவராக தான் பார்க்குறோம். பட் இந்த நாடார்கள் தியாகத்துக்குரிய இடம் பாஜகவுக்கும் கொடுக்கலங்கிறதா நமக்கு தெரியுது. அதை நாம் இன்னைக்கு வெளிப்படையாகவே சொல்கிறோம். மோடிக்கு அதை கொடுக்க இருக்கும்போது சில குள்ளநெறிகளும் நந்திகளும் குறுக்க நின்று அதை மறைக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த என்டிஏ ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஆகலை அப்படின்னா பெரிய வீழ்ச்சி தானே எடப்பாடி பழனிசாமிக்கு. நீங்கள் ஆரம்பத்திலேருந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது, சீட்டு கிடைக்கலன்னு சொன்னீங்க. இப்போ களத்தில் அது டிரான்ஸ்ஃபர் ஆகாது தானே? கண்டிப்பாக அது டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு புரிஞ்சு தானே இவர் 4 விழுக்காடு கொடுத்துருக்கிறாரு. நானாக தான் சொல்கிறேன். 20 விழுக்காடு எடப்பாடி எடுத்த வாக்கு, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அவருக்கு விழுந்த வாக்கு. தென் பாஜக மூலமாக ஒரு 4 விழுக்காடு, அன்புமணி மூலமாட்டும் மற்ற இதர கட்சிகள் மூலமாட்டும் ஒரு 6 விழுக்காடு, 30 விழுக்காடு பலத்துக்குள்ளே தான் தமிழக என்டிஏ இருக்குது. அது நீங்கள் இன்னொரு வேலை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா 99ஆம் ஆண்டு 42 விழுக்காடு வாக்கை மக்களவையில் எடுத்திருந்தாங்க. அவங்க கூட்டணி இன்டாக்டாக இருந்து கூடுதலாக தமாகவும் சேர்ந்தாங்க. தமாக ஒரு 7 விழுக்காடும் பாமக ஒரு 5 விழுக்காடும் எடுத்திருந்தாங்க. ஒரு 54 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணியாட்டு இருந்தது. 50 விழுக்காடு வாக்கெடுத்து ஜெயலலிதா ஸ்வீப் பண்ணாங்க. இது 2001ஆம் ஆண்டு பார்த்தா தெரியும். அதில் 4 விழுக்காடு ஏன் குறைஞ்சதுன்னா தமாக ஓட்டு சரியாக வரல. தமாகவில் பலர் 96 ஜெயலலிதாவுக்கு எதிராக உருவான கட்சி இல்லை, அதில் பலர் சுயேட்சையாக நின்று ஓட்டுகளை கொஞ்சம் காலி பண்ணதில் 54 விழுக்காடு அர்த்மெட்டிக்கில் 50 விழுக்காடு அர்த்மெட்டிக் வந்தது. அர்த்மெட்டிக்கை தாண்டி ஒரு 3 விழுக்காடு கிட்ட ஓட்டு குறைஞ்சி போச்சு.
என்றாலும் அரித்மெட்டிக் இருந்ததுனால 50 விழுக்காடு வந்து 99 வந்து 2001 ஜெயித்தாங்க. தட்டி பாருங்க பழைய எலெக்ஷன் டேட்டாவை பார்த்தா தெரியும். அதுக்கு பிறகு 37.5 விழுக்காடு வாக்கு 2009 எடுத்திருந்தாங்க. அது அவங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில 5 விழுக்காடு தான் டிஃபரன்ஸ் குறைவு. இவர் ஒரு 10 விழுக்காடு எடுத்திருந்தாரு கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் சேர்ந்தது பெரிய ஒரு பூகம்பத்தை வட தமிழகத்தில் கொடுத்துட்டு அது டோட்டலாக 50 விழுக்காடு வாக்குக்கிட்ட அது வந்துட்டு, அதே வேளையில் விஜயகாந்த் சேர்ந்தாலும் அந்த நாடார் பெல்ட்டுக்குள்ள வந்து அதிமுக டீப் சவுத்தில் போதுமான வாக்கை பெறலை. விஜயகாந்த் சேர்ந்தும் விஜயகாந்தால் முழுமையாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. பட் வன்னியர் பெல்ட்டுக்குள்ள தன் பலத்தை தாண்டி பெரிய அளவுக்குள்ள ஜெயலலிதாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார். மொத்தத்தில் ஒரு 10 விழுக்காடு எடுத்திருந்தா அதை தாண்டி தான் டோட்டலாட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாரு. விஜயகாந்தோட அந்த பூஸ்ட் வந்து ஜெயலலிதாவை வந்து 11 ஆட்சி கட்டளை ஏற்றிச்சு. 99 வந்தவர் மூப்பனாரோட அந்த இது வந்து ஜெயலலிதாவை ஆட்சி கட்டளில் 2001 ஏற்றிச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி 20 விழுக்காடு தான் எடுத்திருக்கிறாரு. 4 விழுக்காடுக்கு தான் பிஜேபிக்கே ஓட்டுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறார். 11.4 எடுத்ததுக்கு 4 விழுக்காடுக்கு தான் ஓட்டு கொடுத்துருக்காரு. அன்புமணிக்கு ஒரு 3 விழுக்காடு கொடுத்துருக்காரு. அன்புமணி கான்ட்ரிபியூட் பண்ணிடுவார். அது போலரைசேஷன் வரும், 1 இயர் பரையர் போலரைசேஷன் வரும். போலரைசேஷனுக்காக தான் திருமாவளவனும் காட்டுமன்னார் கோயிலில் நம்மளும் போலரைஸ் பண்ணி பரையர் ஓட்டுக்கு நம்ம தான் அதிபதினு காட்டணும்னு சீமான் ஒரு பெரிய த்ரெட்டாக வராரு. விஜய் அவர் ஒரு தோற்றம் இருக்கு, இதுக்காக அவர் களத்துக்குள்ள நிற்கிறாரு. எனிவே பாமக பொறுத்தளவில் ஒரு 3.5 விழுக்காடு வாக்கு வர எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். 3-4ன்னு வச்சுக்கோங்க. பாஜக வந்து மேக்சிமம் 4 தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். மற்ற தினகரனுக்கும் உருவம் கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து உள்ளாட்சி தேர்தல் இது மக்களவை தேர்தலில் குறைவாக ஓட்டு எடுத்தாருன்னு காட்டாமல் அவருக்கு ஒரு உருவம் கொடுத்தது தினகரனுக்கு தான். வேலு கார்த்திகேயன் அவங்களாம் ஓட்டு எடுத்தவங்களாம் நிற்கிறாங்க அங்கே. ஸோ அவருக்குள்ள ஓட்டெல்லாம் சேர்த்து ஒரு 30 விழுக்காடு ஓட்டுக்குள்ள கெப்பாசிட்டியில் தான் என்டிஏ எடப்பாடி தலைமையிலான அணி இருக்குது. ஜெயலலிதா தலைமையிலான அணி 2001 50 விழுக்காடுக்கு மேலே உள்ள கெப்பாசிட்டியில் இருந்தது. 2011 50 விழுக்காடு நெருங்கின கெப்பாசிட்டியில் இருந்தது. விஜயகாந்த் வடக்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார். இப்போ இந்த அணியோட கெப்பாசிட்டியே 30 விழுக்காடில் தான் இருக்குது. நீங்கள் சொன்ன 11.4 மக்களவைக்கு விழுந்த ஓட்டு வந்து எடப்பாடிக்கும் எதிரான விழுந்த ஓட்டு தான். ஜெயலலிதா ஊழல், பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அதிரடியில் அண்ணா ஓடிட்டாரு மதுரையை விட்டு, கடுமையாக ஜெயலலிதாவுக்கு ஊழல், அதிமுக ஊழல் கட்சி தான்னு, திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொல்லி எடுத்த ஓட்டு தான் 11.4 விழுக்காடு ஓட்டம். அதுக்கு அந்த ஓட்டில் இருந்து 4 விழுக்காடு வாக்குகள் தான் எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது என்னோட பார்வையாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் இந்த 18 விழுக்காடு வாக்குலேயே வந்து 4 இது எல்லாமே சேர்ந்து ஒரு 10 விழுக்காடு தான் மேக்சிமம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அவருக்கு 20-30 தான் அவருக்கு மேக்சிமம் கெப்பாசிட்டின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதை நான் 2001 ஜெயலலிதாவோட அரித்மெட்டிக்கை வச்சும் 11 ஜெயலலிதாவுக்கு அரித்மெட்டிக்கை வச்சும் மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடந்த தேர்தலை மையமாக வச்சு நடந்த அரித்மெட்டிக்கை வச்சு இப்போ இவருக்கு பலம் 30 விழுக்காடு தான் என்டிஏக்குன்னு நான் என்னோட கணிப்பாக வைக்கிறேன். இது விஜயோட தாக்குதல் விஜய்க்கு என்ன இருக்குன்னு அசஸ் பண்ணாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இதில் பாஜக வேட்பாளர் பட்டியல் கடும் இழுபறி. அண்ணாமலை பேர் அண்ணாமலை நிற்கணும்னு வற்புறுத்துறாங்க. என்ன பொறுத்தவரை அண்ணாமலை நிற்கிறது சரியில்லை, அது தேவையில்லைன்னு அண்ணாமலையோட வெல்விஷராட்டு எனக்கு தெரியும். அண்ணாமலைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜ் ஆதரித்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், மோடிக்கு மிகப்பெரிய ஒரு வேல்யூ அடிஷன். இந்த அடிப்படையில் அண்ணாமலையை நான் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருப்போங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த வகையில் அண்ணாமலையின் நன்மை கருதி நான் சொல்கிறது, இந்த தேர்தலை விட்டு அவர் ஒதுங்கி இருக்குது நல்லது. காரணம், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜரோட இமேஜை உயர்த்தி பிடிச்சி வேற எந்த பிஜேபி தலைவர்களும் உயர்த்தி பிடிக்கல. மோடி பிடிச்சாரு, அண்ணாமலை பிடிச்சாரு காமராஜர் இமேஜை. காமராஜ் நினைவு மண்டபம் ரங்கசாமி தரக்கூடிய இடத்துல காமராஜரை பற்றி, காமராஜ் இந்தியாவில் கிங் மேக்கராக இருந்ததும் அதை இந்திரா காந்தி குடும்பம் வரலாற்றில் மறைக்க பார்க்குறதையும் மோடி தான் அதை வெளிப்படுத்தினார். அப்படி காமராஜ் இருக்க வரலாற்றை மறைக்க பார்த்த நடராஜன் மேலே கூட மோடிக்கு ஒரு கூடுதலாக ஒரு கோபமும் இருந்ததும் வரலாறு. அந்த வகையில் இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜோட ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறத முன்னிறுத்தி அண்ணாமலை எடுத்த வாக்குகள் தான் அவர் தலைவராக எடுத்த வாக்குகள். அந்த வாக்குகளின் தன்மைங்கிறது திராவிட கட்சியான எடப்பாடி பழனிசாமியும் ஏற்றுக்கிடாதுங்கிறதான் என்னுடைய ஒரு பார்வை. அந்த வகையில் இன்னைக்கு அந்த அளவுக்கு காமராஜ் இமேஜை உயர்த்தி பிடிச்சி ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு திமுக அதிமுக அடித்து ஒரு லீடராக எமர்ஜ் ஆகி வந்த ஒரு அண்ணாமலைங்கும் போது அதிமுக காரங்க அண்ணாமலை நின்னா திமுகவே ஓட்டு போடுவான். அது எல்லாம் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தான். காமராஜ் சொன்ன மாதிரி அவன் வந்து அப்படியே அண்ணாமலை எழுப்பிடக்கூடாதுன்னு திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கும் அதிமுக தேங்க மாட்டான். ஸோ அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை, இந்த தேர்தல் மோடிக்கான தேர்தல் அல்ல, அண்ணாமலைக்கான தேர்தல் அல்ல,
எடப்பாடி சொன்னார்ல, மக்களவை தேர்தல் தனக்கானது இல்லைன்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இது மோடிக்கான தேர்தல்னு அண்ணாமலை ஒதுங்கிறது மோடிக்கிட்டேயே ப்ரெஷர் போட்டாலும் சொல்லிட்டு ஒதுங்குறது நல்லதுங்கிறது என்னோட பார்வை. அண்ணாமலை தான் முடிவெடுக்கணும். ஆனால் கோவை வடக்கு வானதிக்கா அண்ணாமலைக்கான்னு ஒரு பெரிய பேசுபொருள் இப்போ இல்லை, வானதியே அதில் நின்றுட்டு போகிறது நல்லது. வானதியும் நல்ல கேடர் தான், நல்ல உழைப்பாளி தான், கமல்ஹாசனை தோக்கடிச்ச ஒரு சகோதரி தான். தனிப்பட்ட முறையில் வானதிக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது? நம்ம சொல்கிறோம்ல, ஏபிபிபியிலேருந்து வரும்போது இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணக்கூடிய வந்த ஒரு சகோதரி தான். அது நம்ம வரல. அண்ணாமலைக்கு எதிராக இவங்கெல்லாம் சதி திட்டம் போட்டு செயல்படுறதும், மோடியே ஜாதி அடிப்படையில் பிரதமராக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நயவஞ்சக நரியும் அதுக்குள்ளே கூடி கும்மாளம் அடிக்கிறது தான் முகத்திரையை கிளிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இதில் ஒரு 5 தொகுதி ஜெயிச்சா போதும்னு பாஜக முடிவு பண்ணிடுச்சு சார். அது எல்லா கட்சியுமே அதிகம் ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. அது இதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. பொன்னார் ஜெயிக்கணும் தான் நினைப்பார், நயனார் ஜெயிக்கணும் தான் நினைப்பார், வானதி ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க, எல் முருகன் ஜெயிக்கணும் தான் நினைப்பார், சீனிவாசன் ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. அது எல்லாருமே ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் தங்களுக்கு எதிர்ப்போட்டுகள் புரியதுனாலையோ ஒரு இந்துத்துவ உணர்வுலையோ தங்களுக்கு வாய்ப்பு வரணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. மோடி யோசிப்பாரா எலெக்ஷனுக்கு பின்னாடி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது நம்ம ஒன்று வின்னா ரஷ் டு கன்க்ளூஷன் வரட்டு பார்ப்போம். என்னோட கணிப்பாக நான் சொல்லிட்டேன். இந்த எடப்பாடி தலைமைக்கு 30 விழுக்காடு வாக்கு தான் இந்த எக்ஸிஸ்டிங் 2024 பேட்டர்ன்லேருந்து வருங்கிறது என்னோட கணிப்பு. விஜயோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பற்றி இதுக்குள்ளே நான் கணக்கில் சேர்க்கல. விஜயோட இது மே மாதம் 4ஆம் தேதி தான் தெரியும். விஜய்க்கு தாக்கத்தை கணக்கில் எடுக்காமல் எக்ஸிஸ்டிங் சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மையையும், எடப்பாடி பழனிசாமி தன்னோட லீடர்ஷிப்பில் கீழே விழுந்து பல்ட்டி அடித்த தன்மையையும், விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காததையும் மனசில் வச்சு, அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்காதது, அண்ணாமலை நீக்கம், பாஜக குறைஞ்ச சீட்டு, இது எல்லாம் மனசில் வச்சு என்டிஏ ஓட்டுக்குள்ளே சீமான் பெரிய அளவு இன்ரோட் பண்ணுவார். எடப்பாடி பழனிசாமி 30 விழுக்காடு வாக்கோட சுருங்கி போயிடுவாருங்கிறது தான் என்னோட கணிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கு நான் 99 ஜெயலலிதா கூட்டணியில் சேர்ந்த தமாகவையும் 2009 ஜெயலலிதா கூட்டணியில் சேர்ந்த மக்களவை தேர்தல் கூட்டணியில் சேர்ந்த விஜயகாந்தையும் கருத்தில் கொண்டு அந்த அரித்மெட்டிக்கை வச்சு என் கணக்கை சொல்கிறேன். இப்போ அந்த அரித்மெட்டிக்குங்கிறது ஒரு 41 அமித்ஷாவே சொன்னார், 23-18ன்னு 41 சொன்னார். அதில் 2.7 திமுக அணிக்கே போயிட்டாங்க. கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதி இருந்து அவங்க பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. 2.7க்கு மேலே தான் மக்களவை தேர்தலில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அரை விழுக்காடு எடுத்த கட்சிக்கா முக ஸ்டாலின் 10 சீட்டு கொடுப்பாரு. அவங்க மேற்கு தமிழகத்திலும் வட தமிழகத்திலும் தெலுங்கு தாய்மொழி மக்கள், நாயுடு மக்கள் எல்லா ஓட்டையும், போயர் ஒட்டர், தொட்டிய நாயக்கர், 24 மணி தெலுங்கு செட்டியார் இவங்களெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி திமுக அணிக்கு கொடுப்பாங்கங்கிற அடிப்படையில் தான் அவங்க 10 சீட்டை கொடுத்துருக்காங்க. 2.7 எடுத்தவங்க. முபாரக் 1/2% எடுத்தவர். அடுத்து கிருஷ்ணசாமி ஒரு 1/2% எடுத்தவர். கிருஷ்ணசாமிக்கு 33,000 ஓட்டு தான்னு எடப்பாடி சொல்கிறது ஒரு சட்டமன்ற தேர்தலை வச்சு ஒரு அராஜகமான ஒரு ஸ்டேட்மெண்ட். உண்மையிலே அவர் 22 விழுக்காடு வாக்கு ரெட்டையில சின்னத்தில் அவர் தென்காசியில் எடுத்தார். திருநெல்வேலியில் ரெட்டையில சின்னம் 8 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தது. அதுலேயும் எங்களுக்கு ஷேர் இருக்குன்னு ஷியாம் கிருஷ்ணசாமி கிளைம் பண்ணுறாரு. அதே மாதிரி ராமநாதபுரத்தில் 9 விழுக்காடு வாக்கு தான் ரெட்டையில எடுத்தது. தேனியில் 13 தான் எடுத்தது. கன்னியாகுமரியில் 4 தான் எடுத்தது ரெட்டையில. அப்படிப்பட்ட ரெட்டையில 22 விழுக்காடு வாக்கு தென்காசியில் எடுத்ததுன்னா, தென்காசி கிருஷ்ணசாமிக்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு. அவர் ஒரு 1/2%க்கு ஒருத்தா தான் மக்களவை தேர்தலில் வந்தாருங்கிறது தான் உண்மை. சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு 36,000 ஓட்டு தான் எடுத்தாருங்கிறதையும், நாம் தமிழர் கீழே தான் ஒட்டப்பிடாரத்தில் அன்றைக்கி போயிருந்தாருங்க. நம்ம மறுக்க வரல, உண்மையை தான் நம்ம சொல்கிறோம், டேட்டாவை தான் நம்ம சொல்கிறோம். பட் அதுக்கு பிறகு அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்களவையில் எழும்பியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். மக்களவையில் தேமுதிக எழும்பியிருக்குங்கிறத தான் பார்க்கணும். நீங்கள் முபாரக்கு கொடுத்து கூட அவரு கூட அது பெருசாக இல்லைனாலும் 1/2%, 1/4% முஸ்லீம் ஓட்டாது உங்களுக்கு வந்திருக்குங்கிறதே நம்ம கணக்கில் எடுக்கணும். அதனால தான் நான் 99 ஜெயலலிதாவையும் கூட வந்த பாமகவையும் எப்படி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்கங்கிறதையும், 2009 ஜெயலலிதாவையும் கூட வந்த தேமுதிகவையும் எப்படி பொருந்தா கூட்டணியை மீறி விஜயகாந்த் அதிக அளவு வடக்கையும் தெற்க சுமாராட்டம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கிறதையும் வச்சு அரித்மெட்டிக்கும் அது துணை புரிஞ்சுன்னு சொல்லி, இப்போ அரித்மெட்டிக் இல்லைங்கிறத நான் தெளிவோட ஆர்கியூ பண்ணுறேன். அரித்மெட்டிக் படி பாமகவில் ஒரு பிளவு இருக்கிறதுனால 4.3 விழுக்காடு உள்ள பாமகவில் 3.5 விழுக்காடு ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப குறைச்சி தான் டாக்டர் ராமதாஸுக்கே நான் மதிப்பிடுறேன். 0.8 தான் ராமதாஸுக்கே நான் மதிப்பிடுறேன். அதுக்கு பிறகு ஓபிஎஸ் மூலமாக வந்த வாக்கில் ஒரு விழுக்காடு வாக்கு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 18ல் இந்த புள்ளிக்குள்ளே 2-3 விழுக்காடு வாக்கு மைனஸ் ஆகுது. 11.4 விழுக்காடு எடுத்த
பாஜகவுக்கு 4 விழுக்காடு தான் அவர் வாக்கு கொடுக்காருன்னு போது அதுலேயும் பெரிய அளவுக்கு மைனஸ் ஆகும் போது ஒட்டுமொத்தமாக அந்த 18 விழுக்காடு வாக்கில் இவருக்கு ஒரு 10 விழுக்காடு வாக்கு தான் அதிகபட்சமாக கிடைக்குங்கிறது என்னோட எண்ண நோக்கம். முக்குலத்தோர் ஓட்டு இவருக்கு எதிராக விழுந்தது தான். சீமான் சொல்கிற மாதிரி சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் அடித்ததுனாலையும் 10.5க்கும் எதிராக விழுந்த ஓட்டு தான் முக்குலத்தோர் சமுதாய வாக்குகள். அது இவர் தலைமைக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதே மாதிரி இந்த நாடார் வாக்குகள் தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மம்னு ஐயா வைகுண்டர் வழியில் வந்தது. பாஜகவே இந்து நாடார்களுக்கு அநீதி இழைக்கிறாங்க. வெள்ளாள கவுண்டர்களை விட இந்துத்துவாக்கு தியாகம் பண்ணது தாண்டிங்க நாடார்கள், இந்து நாடார்கள். கோவை குண்டுவெடிப்பில் வெள்ளாள கவுண்டர்கள் பாதிக்கப்பட்டது நான் மறுக்கல. அவங்க தியாகத்தை நான் பாராட்டுறேன். அண்ணாமலை தானே கான்ஸ்டியூட்டல் லீடர்னு நான் சொல்கிறேன். பட் கம்பேரிட்டிவ்லி இந்து நாடார்கள் தியாகம் வந்து பாஜகவே மதிக்கல, அந்த ஓட்டையும் பாஜக மதிக்கலைங்கிற ஒரு வருத்தமும் கோபமும் ஆதங்கமும் அதிருப்தியும் பாஜக மேல இந்து நாடார்களுக்கு இருக்குது. நீங்க பாருங்களேன் எவ்வளவு பதவி, கவர்னர் இவர் சதாசிவம், ஓகே அதுக்கு வேற கன்சிடரேஷன் இருக்கு, நியாயம்தான். சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர், வைஸ் பிரசிடென்ட், வானதி சீனிவாசன் மகளிர் அணி தலைவர், இப்படி அவங்க இது பண்ணிட்டு அவங்க எடப்பாடிக்கு ஆதரவாட்டு குறைஞ்ச சீட்டு கிடைச்சாலும் போதும்னு கட்சிக்கே துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பெரிய மனுஷன் சின்ன புத்திகள்லாம் அங்கே இருக்கு. பெருந்தர் அண்ணா பெருந்தர் சொல்வார், பெரிய மனுஷன் சின்ன புத்தி. அந்த மாதிரி கட்சிக்கு குறைஞ்ச சீட்டு வாங்கினாங்களாம் அவங்க பண்றாங்க. ஆனால் தியாகம் பண்ண இந்து நாடார்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு சொன்னா பெரிய அளவு கொடுக்கலங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கு. நான் ஏற்கனவே சிவன், நாராயணன் இதெல்லாம் ஐஎஸ் மோடி பண்ணாருங்கிறத நம்ம நன்றியோட சொல்றோம். மோடிக்கு நம்ம அந்த நன்றியை காட்டுறோம். அரசியல் ரீதியாக பொன்னாருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து ஒரு மத்திய அமைச்சர் ஆக்கிருக்கணுமா இல்லையா? சிபிஆருக்கு துணை ஜனாதிபதி கொடுக்கும்போது வெள்ளாள கவுண்டர் தியாகத்தோட இந்துத்துவாவுக்கு அதிகம் தியாகம் பண்ணது நாடார்கள் தானே. எந்த ஜாதியை விடவும் அதிகம் இந்துத்துவாவுக்கு தியாகம் பண்ணது இந்து நாடார்கள் தானே. அவங்க அவ்வளவு பண்ணாம ஏதோ குறுக்கு அரசியல் பண்ணி எடப்பாடி பழனிசாமி லீடருக்கு ஏற்றுடுங்க, இந்து நாடார்கள் ஏற்றுக்கொண்டு அண்ணாமலையை தெருவில் விடுவோம்னு சொன்னா எப்படி இந்து நாடார்கள் அதை ஏற்றுக்குவாங்க? ஸோ இந்து நாடார்கள் வாக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு சரியா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. மேலும் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் தான் காரணம். இந்து நாடார்கள் ஒருத்தர் கூட அவர் கட்சிக்குள்ள இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு. திருநெல்வேலி அந்த மாதிரி நாங்குநேரி தொகுதியில் ரெட்டியார்பட்டி நாராயணன் ஜெயித்த தொகுதி, அந்த இடத்துக்குள்ள ஒரு அந்த தொகுதியை வந்து அமமுகவுக்கு தள்ளி விட்டுட்டாரு. இப்படி அவருக்கு அரசியல் வந்து ஜெயலலிதாவுக்கு அரசியல் வந்து ப்ரோ நாடாரா இருந்தது. 21 நாடார்கள் வந்து 96ல் தோத்தா ஜெயலலிதா 2001 ஆட்சிக்கு வரும்போது 21 நாடார்கள் அவர் அணி சார்பாக கேண்டிடேட் விட்டாங்க. இப்போ 10 நாடார்கள் கூட அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லைன்னு சொல்லும்போது வந்து நாடார் விரோத அரசியலையும் 2 ஜாதி சமூக நீதியை சூறையாடக்கூடிய அரசியலையும் அது பண்றாங்க. இது நமக்கு நியாயம். இது நமக்கான தேர்தலில் 29 தான் மோடிக்கான தேர்தல்னு சொல்லும்போது இந்து நாடார்களின் பாதிப்புகளை பாஜகவிலே இந்து நாடார்களை ஓரங்கட்டுறாங்க. இந்து நாடார்கள் தியாகத்துக்கு அவங்க மதிப்பு இல்லை, தானிக நாடாருக்கு பாரதத்தினா கொடுங்கன்னு ஒரு பாஜக காரன் கூட பேசலைங்கிறது நம்ம பதிவு செய்ய வேண்டிய கடமையில் இருக்கும். மோடி காதகத்துக்கு எட்டுனுங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். குறுக்க நிற்கக்கூடிய அந்த நந்திகள் வந்து அப்பதான் அதை உணருங்கிறதையும் நாம உணர்றோம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.